அதனுடைய 40வது வசனம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உதவிக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு யாருமே உதவி செய்ய முன் வரல, நான் பல தேவைகளோடு கூட இருக்கிறேன், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனையை நான் சந்தித்ததே இல்லை, இப்போது எனக்கு என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், நான் என்ன செய்வேன், நான் யாரிடத்தில் போவேன், நான் யாரை நம்புவேன், யாரிடம் போய் கேட்பேன், எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஒரு பெரிய இக்கட்ல இருக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கலாம், ஒரு பெரிய தேவைகளோடு கூட நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிக்க போகிறார். ஒருவேளை பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே, லோன் அடைக்க முடியலே, நாளைக்கு எனக்கு இவ்வளவு பணம் தேவை, நான் என்ன செய்வது, கடன் பிரச்சனை ஒரு பக்கம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, நான் பணம் கட்ட முடியாமல் திகைத்து போய் நின்றிருக்கிறேன், என் உள்ளம் கலங்கி போய் இருக்கிறது, என் ஆத்துமா சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது, அழுது கொண்டிருக்கிறேன், கலங்கி போய் இருக்கிறேன், வாரப்பட்டு நிற்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன், யார் எனக்கு உதவி செய்வார்கள், இவ்வளோ பெரிய தேவையை யார் சந்திப்பார்கள், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, ஆண்டவர் உதவி செய்து இந்த பண தேவைகளை சந்திக்க மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்ய போகிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய தேவையோடு கூட நின்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு இது பாரமா இருக்கலாம், லகுவாக இருக்கலாம், இவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் எப்படி எடுப்பேன், எங்க இருந்து நான் செலுத்துவேன், எனக்கு செலுத்த வேண்டிய பணம் என்னிடத்துல இல்லை, நான் என்ன செய்வேன். ஆண்டவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் எந்த தேவையோடு கூட நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேவை முழுவதையும் கர்த்தர் சந்தித்து உங்களை ஆண்டவர் விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார். உடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள், கவலைகள், துக்கங்களை எல்லாம் மாற்றி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல உதவிக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்துல நீர் உதவி செய்து அவர்களை விடுவிக்க போகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். பல இக்கட்ல இருக்கலாம், கடினமான சூழ்நிலையில் இருக்கலாம், நான் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கலாம், நீ யாரிடத்துல போய் கேட்பேன் என்று ஆண்டவரை நினைத்து கொண்டிருக்கலாம். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வீரா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்து அவங்களை விடுவியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.